ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். ஸ்டார் நம்ம எல்லாரும் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் அன்புக்குரிய சகோதரர் திரு ராஜா சங்கர் ஐயா எவ்வளவோ ஒரு போராட்டங்களுக்கு நடுவுலையும் இதை விடாமல் பண்ணிகிட்ருக்காருங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இன்னும் நிறைய அந்த இறைவனுடைய அருளால் மென்மேலும் அவர் வளர்ச்சி அடைய நாம் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இப்போது நிறைய ஜோதிட கருத்துக்களை நண்பர்கள் பேசிட்டு போயிட்டாங்க. தொடர்ச்சியாக நான் கரூரில் நேற்றைய தினம் இன்னொரு கருத்தரங்கத்தில் கலந்துக்கிட்டு அதை முடிச்சுட்டு திரும்ப கரூர் போய் தங்கிட்டு திரும்ப காலையில் புறப்பட்டு இங்கே வந்திருக்கேன். ராஜா சங்கர் ஐயா நைட்டை இங்கே தங்க சொன்னார். ஆனாலும் அங்கேயும் நிறைய நேரம் ஆனதுனால திரும்ப இங்கே வர முடியல. ஜோதிடத்தை பற்றி நிறைய எளிமையாக அருமையாக நிறைய நண்பர்கள் பேசியிருக்காங்க. இப்போ நம்ம ஜோதிடம் நம்ம எல்லாரும் பார்க்குறோம், எல்லாரும் ஜோசியராக இருக்கோம். சில பேர் ஈஸியாக சம்பாரிச்சிடுறாங்க, சில பேர் சம்பாதிக்க முடியலை, சில பேர் சொல்கிறது பழிக்குது, சில பேர் சொல்கிறது பழிக்கலை. இப்போ இதை ஜோதிடத்தில் நிறைய பேர் ஒரு நண்பர் பேசிட்டு போனார். ஜோதிடத்தை நம்பலாமா நம்பக்கூடாதுன்னு ஒரு தலைப்பில் பேசிட்டு போயிருக்காரு. இன்னொரு சகோதரி பேசும்போது செவ்வாயுடைய காரகத்துவத்தை வச்சு பேசிட்டு போயிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு. அது மட்டுமல்ல, இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாகவே இன்றைக்கி நிறைய பேசியிருக்காங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வாழ்க்கை கணவன் மனைவி இருவரும் நன்றாக இருந்தால்தான் அந்த குடும்பம் ஓடும். அந்த வகையில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தம் இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம எல்லா ஜோதிடர்களும் அதை அப்படியே தள்ளிடுவோம். பொருத்தம் இல்லை சார், 2 பொருத்தம் இருக்குது, 3 பொருத்தம் இருக்குது, அல்லது செவ்வாய் தோஷம் இருக்குது, அதனால் திருமணம் பண்ண முடியாது அப்படின்னு தள்ளிடுவோம். 2 பொருத்தம் 3 பொருத்தம் இருந்த 100 தம்பதிகளை சேர்த்திருக்கிறேன். 100 பேருக்குமே குழந்தை இருக்குது, நல்லா இருக்காங்க. அப்புறம் எதுக்கு பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஏன்னா 100 தம்பதிகளை சேர்த்துருக்கேன்னு சொல்கிறாரு. எப்படி சேர்த்தா இருந்தாலும் எதிலும் எதையா பண்ணி விட்டு போயிட்டா நம்ம இந்த ஆள் பேச்சை கேட்டு நம்ம ஒன்று பண்ணி நம்ம போய் மாட்டிக்குவோமோங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வரும். ஜோதிட ஐயா ராஜா சங்கர் ஐயா சொன்னது மாதிரி 2012-13 வாட்ஸ்அப் வந்த புதுசுலேருந்தே நாங்கள் நிறைய குழுக்கள் ஆரம்பித்தால் நிறைய ஜோதிடங்களை பற்றிய நிறைய அதில் பதிவுகள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக மாறி இன்றைக்கி யூடியூப் பருதி வந்தாச்சு. யூடியூப்பில் போயாச்சு, அதுக்கப்புறம் மாறிடுச்சு. இப்போ வாட்ஸ்அப்பில் போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இந்த திருமணத்தை சேர்க்கிற போது இந்த 100 ஜாதகங்களும் எப்படி நம்மகிட்ட வந்தது, ஏன் வந்துச்சு? இந்த 100 ஜாதகங்களும் சேர்க்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்த ஜாதகம். ஒன்று, பையனும் பொண்ணு லவ் பண்ணுறாங்க, பொருத்தம் பார்த்தா எல்லா ஜோதிடர்களும் திருமணம் பண்ண முடியாது அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போது அப்பா அம்மாவுக்கு வருத்தம், இந்த குழந்தைங்க இந்த 2 பேருமே 2 பசங்களுமே யாரையும் திருமணம் பண்ண மறுக்கிறாங்க. அதில் முதல்ல வந்த ஒரு ஜாதகம் ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு பெரிய ஆளோட பொண்ணோட ஜாதகம். அந்த பொண்ணை திருமணம் பண்ணி கொடுத்து, ஏன்னா பொருத்தம் இல்லைன்ட்டாங்க, வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு திரும்ப வந்துருச்சு. நான் அவரோட வாழ மாட்டேன் அப்படின்னு கல்யாணம் பண்ண அன்னைக்கே வந்துருச்சு. அதில் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. அவங்களுக்கு இருந்தது 3 பொருத்தம் தான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் அதில் எடுத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ரச்சு இல்லை விடலாம். இந்த நட்சத்திரம் பதை நட்சத்திரமாக வருதா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்தேன். இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் பதை நட்சத்திரமாக வந்தால் சேர்க்க முடியாது, மற்றபடி பிரச்சனை இல்லை. பதை நட்சத்திரம் தான்
பிரச்சனைகளுக்கு அதிக காரணம்ங்கிறத நம்ம நிறைய பார்ப்போம். பொதுவாக பார்த்தோம்னா கர்ணனுக்கு பூரட்டாதி நட்சத்திரம், அதான உண்மை. நாங்கள் மாற்றி சொல்கிறலாம், உண்மைதானங்கய்யா? கர்ணனை வதம் செய்தது யார் ஐயா? கர்ணனை கொன்றது யார்? கிருஷ்ணன். ஏன் அர்ஜுனன் இல்லையா? அர்ஜுனன் தானே நம்ம புராணத்திலாம் படிச்சுட்டு இருக்கோம். கண்ணன் தான் வதம் பண்ணார். கண்ணனுடைய ஐடியாவில் தான் கொல்லப்பட்டார். நம்மளாம் பேசிகிட்டே இருப்போம். கண்ணன் அணுவென்று அணுவும் அசையாது அவனன்றி. அவர் அப்போ இந்த கர்ணன் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கண்ணன் பிறந்த ரோகிணி நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் வருதுங்கய்யா? ஏழாவது நட்சத்திரம். அப்போ அது வதை நட்சத்திரம் தானே. வதைப்பட்டாரா? அதை கரெக்டாக அதை மட்டும்தான் அந்த 7 இந்த பொருத்தத்துக்கு பார்க்கும்போது அதை பார்த்தேன். அப்போ இது வதைப்படாமல் பொழைச்சிக்கோ சேர்த்துட்டேன். 3 குழந்தைகள் இருக்கு, நல்லாவே இருக்காங்க. அவங்களுக்கு 3 பொருத்தம் தான் இருந்தது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் போராடினாங்க. அதை சேர்த்து வச்சது நான் தான். முருகன் கோயில் வச்சு தாலியை கட்டுங்க சரியாக வந்துடும். அது மாதிரி ஒரு 100 ஜாதகங்கள் ஜோதிடர்கள் ஒதுக்கி விட்ட ஜாதகம் லவ் பண்ணாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மாமா பொண்ணு, இது அத்தை பொண்ணு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஜோசியரை பார்த்துட்டாங்க, கட்டக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஐயா போய் பாருங்கள், ஏதாவது ஒரு வழி சொல்லுவார் அப்படின்னு. வந்தாங்க, ஜாதகத்தை பார்த்தோம். சரி, இந்த 2 பொண்ணுக்கும் பார்க்கும்போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நீங்கள் தான் சொல்லணும். கட்டிடலாமே. நான் அந்த வதை நட்சத்திரத்தை மட்டும் பார்த்தேன். இல்லை, இது 2 விரும்புகிறீங்க, அப்பா அம்மா விரும்புகிறீங்க அப்படி தானே? ஆமாம், இது என் தங்கச்சி பொண்ணு. இப்போ அவர் தங்கச்சி பொண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் அழுகிறார். எங்கள் அண்ணன் பையன் சொல்லிட்டு இந்த இந்த பக்கம் அழுகுது. ஒரே அழுக. ஒரு 10-30 பேர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சார், இதை பிரிக்க நம்ம யார்? அது மாமா பொண்ணு அத்தை பொண்ணு, வதை நட்சத்திரம் இல்லை, சேர்த்துரு எழுதி கொடுத்துட்டேன். அது மாதிரி 100 ஜாதகங்களும் சேர்த்துருக்கேன். 100 ஜாதகங்களுமே நல்லா இருக்காங்க. அப்போ நம்ம பொருத்தத்தில் இதுவும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ராமருடைய நட்சத்திரம் என்னங்கய்யா? புனர்பூசம். சீதையோட நட்சத்திரம்? ராமரோட நட்சத்திரம் எல்லாரும் மனசுலையும் இருக்கு. சீதையோட நட்சத்திரம் தான் யாகத்தில் இல்லை இல்லையா? மக நட்சத்திரம். அப்ப இது எத்தனாவது நட்சத்திரமா வருது ஐயா? 25வது நட்சத்திரமா வருதுங்கய்யா. இங்கிருந்து போங்கய்யா. சீதையோட நம்ம எப்பவுமே பொண்ணோட நட்சத்திரத்தை வச்சு தானே பொருத்தம் பார்க்குறோம். எல்லாருக்குமே பொண்ணோட நட்சத்திரத்தை வச்சு தானே பொருத்தம் பார்க்குறோம். பையனுடைய நட்சத்திரத்தை பொருத்தம் பார்க்கறது இல்லையில. அப்போ இந்த மக நட்சத்திரத்திலிருந்து திரும்பி போனோம்னா 25வது நட்சத்திரமா வருது. 2ஐயும் கூட்டினா அதுவும் 7ஆம் நட்சத்திரம் தானே. 7ஆம் நட்சத்திரம் தானே வருது. அப்போ எவ்வளவு பெரிய கடவுளா ராமபுராவனை நம்ம நினைச்சு கும்பிட்டாலும் சீதாதேவி எவ்வளவு துன்பத்துக்கு ஆளானாங்க, வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அடிக்கடி நம்ம சொல்லுவாங்க, நம்மளுடைய பெண்களை பார்த்து கேட்டோம்னா சீதை படாத பாடுபட்டேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி இருக்கும் கிராமங்களில். அவர் அக்கினியில் இறங்கி கணவனை பிரிந்து காட்டில் போய் இதை விட ஒரு துயரத்தை படணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அது வதை நட்சத்திரம் தானே. இதை மட்டும் பார்த்துட்டு நான் இவர்களை சேர்த்துறது, இந்த ரச்சு இல்லை அப்படின்ட்டா வதைப்படாமல் வாழ்க்கை ஓடுமா? போதும். இதில் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த சகோதரி அழகாக இங்கேருந்து விளக்கம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அற்புதமாக பேசினாங்க செவ்வாய் தோஷத்தை பற்றி. செவ்வாய் 2ல் இருந்தால் இப்படி செய்யும், 4ல் இருந்தால் இப்படி செய்யும், 7ல் இருந்தால் இப்படி செய்யும், 8ல் இருந்தால் இப்படி செய்யும். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இந்த செவ்வாய் ஒரு பொண்ணுக்கோ ஆணுக்கோ இருக்குது. இது பிரச்சனையை தருதா தரலையா? நம்ம அனுபவத்தில் தான் அதை பார்க்க முடியும். செவ்வாய்க்கு குரு பார்வை இருந்தாலோ, செவ்வாய் நம்ம லக்கணத்துக்கு 1, 5, 9ஆம் இடத்து அதனுடைய சாரங்கள் பார்வை பெற்றிருந்தாலோ அந்த செவ்வாயினுடைய பலம் வீரியம் கம்மியாக இருக்கிறது. அப்படி இல்லை. இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அந்த இடம் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சகோதரி பேசினாங்க. நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதையா குறிக்குது அந்த இடம் ஐயா? ஆயிலும் சொல்கிறோம், தாம்பத்திய சுகத்தை குறிக்கிறது.
அப்போ அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் பாபத்துவம் பெற்று பாபக்கிரகத்தினுடைய பார்வைகள் சேர்க்கைகள் பெற்று இந்த லக்கணத்துக்கு கடுமையான பாவியாக அமர்கிற போது தாம்பத்தியம் கண்டிப்பாக சிறக்காது. செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லி நிறைய பெரிய ஜோதிடர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அனுபவத்தை பார்க்க சொல்லுங்க, சும்மா ஆடம்பரத்துக்காக பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வர்றாங்க, இதுதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு பேசுகிறாங்க. நாம் அதை மறுக்கிறோம், வேண்டாம். ஆனால் 9 பொருத்தம் இருக்குது, பொருத்தத்தில் 9 இருக்குது. ஆனால் இந்த திருமணம் வேண்டான்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாமாவைத்தான் கட்டிக்கிருவேனா, எனக்கு அந்த மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லுது. நான் சொன்னேன், அதற்கப்புறம் உங்கள் விருப்பம். அவங்க வேறு ஒரு இடத்துல பார்த்து முடிச்சுட்டாங்க, ஆனால் 1 மாதத்தில் பிரிஞ்சுட்டாங்க. சரி, இப்போ இவர் வேண்டான்னு சொன்னாரே, இவர்கிட்ட போய் கேட்கலாமே இதை பற்றி அப்படின்னு சொல்லி 2 பொண்ணோட அம்மா அப்பா, மாப்பிள்ளையோட அம்மா அப்பா 2 பேரும் வராங்க, கேட்குறாங்க. இந்த வார்த்தையை நான் இந்த மாமாவைத்தான் கட்டிக்கிறவேன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணுகிட்ட கேட்டுருக்கலாமே, எதுக்கு என்கிட்ட வரணும்? அந்த பொண்ணு ஒன்றும் சொல்ல மாட்றா. அப்போ அந்த பையன்கிட்ட அந்த பையனும் ஒன்றும் சொல்ல மாட்றான். சரி, இப்போ சொல்கிறேன், இதை போய் அந்த பொண்ணுகிட்ட கேளுங்க. தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கிற போது அந்த பெண்ணோட உடல் முழுவதும் எரிச்சலாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், உடம்பெல்லாம் எரியும். இவன் தேவையில்லைன்னு தோணும், இவனை பார்த்தா வெறுக்க சொல்லும். எப்படி வாழும்? ஆமாம் அப்படின்னாங்க பக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணி. அப்படி தான் சொல்கிறா, வேலையே இல்லை, மாற்றி தான் ஆகணும். இப்படிப்பட்ட திருமணத்தை சேர்க்கவும் முடியாது. என்னையா பொருத்தமே இல்லைன்னா சேர்க்கலான்னு சொல்கிறான் இருந்தாலும், செவ்வாய் இருந்தால் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான் இருந்தாலும், எதைத்தான் ஜோதிடத்தில் நம்புறது? இதுதான் ஜோதிடம். ஒன்று இருக்குது, இன்னொன்று இல்லை. இப்போ ஜோதிடத்தை பொறுத்தளவில் நான் பெரிய வாக்கு வன்மை பெற்ற ஜோதிடனாக வர வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறது? உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதா? அந்த கேதுவுக்கு சனியோட பார்வை கிடைக்கிறதா? இந்த 2க்கும் குருவினுடைய பார்வை இருக்கிறதா? உங்கள் வாக்கு பழிக்கும், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்படிதான் நீங்கள் ஜோதிடராக முடியும். நிறைய புத்தகங்கள் படிப்பதனாலேயோ, நிறைய கிளாஸ் பெரிய பெரிய ஆளுகள் நினச்சி கிளாஸ் அட்டன் பண்ணனாலேயோ நீங்கள் ஜெயிக்க முடியாது. சின்ன சின்ன ஜோதிடர்கள் நிறைய சிம்பிளாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம் பெரிய ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் 5000, 10,000, 50,000 கட்டி போகிற ஜோசியர்கிட்ட இருக்குது. இப்போ அவர் ஐயா பிரகாஷ் சொன்னது மாதிரி ராஜா சங்கர் ஐயா வெறும் 500 ரூபா வாங்குறாரு, அவர்கிட்ட போய் படிங்கன்னாரு. இவர் 500 ரூபா இல்லை 300 ரூபாய்க்கும் போடுவார் கிளாஸு, 200 ரூபாய்க்கும் போடுவார். ரொம்ப ஆசை இல்லாத அந்த ஜோதிடம்ங்கிற விஷயத்தை அப்படி நேக்காக கொண்டு போகிறார். அதுக்கு மேலே வேண்டாங்க ஐயா அப்படின்ற மாதிரி. சில பேர் உடனே பணக்காரன் ஆகிறதுக்காக தான் 25,000 கொடு, 30,000 கொடு. அப்போ 30,000 கொடுக்குறது என்னமோ பெருசாக இருக்கும்னு நினச்சி நம்ம போகிறோம். 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி குழந்தை பாக்கியம் கிடைக்காத ஒருவருக்கு 300 ரூபாய் ஜாதகம் பார்த்து நான் சொன்னதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்தது. சார் 15 லட்சம் ரூபாய் எங்கே, நாம் வாங்கின 300 ரூபாய் எங்கே? இந்த 300 ரூபாயில் இருந்த விஷயத்தை 15 லட்சம் ரூபாய் வாங்கிய டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஜோதிடத்தில் அவ்வளவு செய்ய முடியும், அவ்வளவு விஷயமும் இங்கே இருக்குது, எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போது சித்தர்கள், ஞானிகள், தெய்வங்கள் உங்களை நோக்கி வரணும். நிறைய நீங்கள் சொல்லுவீங்க, விழுந்து விழுந்து கோயிலை கும்பிட்றோம், சாமி கும்பிட்றோம், அதிகமான தெய்வ வழிபாடுகள் பண்ணுறோம், ஆனால் நமக்கு கடவுளுக்கு ஆசை தரலையே, சாமியே கும்பிடலை, கோயிலுக்கே போகலை, ஆனால் அவன் நல்லா இருக்கான். இது எத்தனை இடத்துல இருக்குது பார்க்குறீங்களா? சாமியே கும்பிட மாட்டாங்க, நல்லா இருக்கான். சாமி விழுந்து விழுந்து கும்பிட்றேன் ஐயா, அந்த சாமி என்னை ஏறிட்டு பார்க்கல. நிறைய பெண்களை நான் பார்ப்பேன் கோவில்களில் அப்படியே முந்தானையை தூக்கி நிப்பாட்டும், ஐயா அப்படியே அள்ளி இதில் போட்டுருன்னு. நீ போட மாட்டியான்னு நினச்சி நிறைய பேர் முந்தானையை தூக்கி ஏந்துகிறத நம்ம ஒவ்வொரு தெய்வத்தினுடைய சன்னதியிலையும் பார்க்குறோம். எப்படி? இதற்கு தான் சொன்னாங்க தனஸ்தானம்ங்கிற ஒரு இடம், பணபரம் அப்படின்னா என்னங்கய்யா? 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம், இதுதான் பணபரம். 2ஆம் இடம் தான் தனத்தை பற்றி சொல்லணும், நம்ம அப்போ இருந்து படிச்சிருக்கோம். 2ஆம் இடம் தான் தனம், வாக்கு, கல்வி, குடும்பம், அப்படிதான் சொல்கிறோம். 2ஆம் இடம் மட்டும் வலுத்தவன் பணக்காரன் ஆக முடியாது. உனக்கு போதுமான சோறு கிடைக்கும், போதுமான ஏதோ அந்த குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு தான் பணத்தை 2ஆம் இடம் தரும்.
5ஆம் இடம்ங்கிறது அதிக பணத்தை தரும். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், 1, 5, 9 வலுப்பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க, பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த 5ஆம் இடம் வலுப்பட்டு இருந்தால் உன்னுடைய தாத்தாவோ உன்னுடைய முன்னோர்களோ நிறைய சொத்துக்களை உங்களுக்கு உருவாக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க, இல்லை புண்ணியத்தை பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த புண்ணியம் நீ கோவிலுக்கு போகாவிட்டாலும் உன்னுடைய குலதெய்வம் உன்னோடு நிற்கும். அதான் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் பலம் பெற்று இருக்கிற போது குலதெய்வத்தினுடைய அருளால் உனக்கு என்ன வேணுமோ அவ்வளவும் கிடைக்கும். குலதெய்வம் உன்னோட பேசும். யாருக்கு சார் ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியோடு 5ஆம் இடத்து அதிபதி இணைந்து இருக்கிறது? யாருக்கு இருக்கு? யாருக்காவது இருக்கா? ஒருத்தருக்குமே இல்லையா? இருக்கா? கண்டிப்பாக வாழ்க்கையில் கடைசி வரை தெய்வம் உங்கள் பின்னாடியே இருக்கும், உங்கள் கூடவே இருக்கும், ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இந்த 5ஆம் இடம் பலமாக இருக்கிற போது பூர்வ புண்ணியத்தினுடைய பலனால், தாத்தா பாட்டனுடைய புண்ணியத்தினால வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பணத்தை பெற முடியும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பணம் இல்லைன்னா என்ன வாழ்க்கை? அதை கொடுத்துரும். இன்னும் பணப்பரத்தில் இந்த 5ஆம் இடத்தை விட பலமானது 8ஆம் இடம். இங்கே 8ஆம் இடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? அசிங்கம், அவமானம், ஜெயில், நிறைய விஷயத்தை கொடுத்துரும். 8ஆம் இடம் பலம் பெற்றுட்டா அப்படி தானே படிக்கிறோம். 8ஆம் இடம் பலம் பெற்றால் நிறைய அசிங்க அவமானங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு தானே படிக்கிறோம். ஆனால் 8ஆம் இடம் ஒருவருக்கு பலம் பெறுகிற போது மிகப்பெரிய பணக்காரனாக முடியும். ஆனால் பாடாத பாடுபட்டு தான். நிறைய அரசியல்வாதிகளுக்கு 8ஆம் இடம் பலமாக இருக்கும். நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி பெரிய பணத்தை சம்பாதிக்கிறவங்களுக்கு இருக்கும். ஆனால் 8ஆம் இடம் பலம் பெற்று பாபத்துவம் பெறுகிற போது அவர்களுக்கு இல்லீகலாக சட்டத்துக்கு விரோதமாக சம்பாதிச்சு பணத்தை சேர்க்குறாங்க, என்னைக்காவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்குவாங்க. ஆனால் 8ஆம் இடம் சுபத்தன்மை பெற்று, சுபத்தன்மைனா என்ன? குருவோட பார்வை பெற்று 1, 5, 9ஆம் இடத்து அதிபதியுடைய சேர்க்கை சாரத்தை பெற்று பணம் சம்பாதிப்பவர்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்ட ஒரு இடத்த 5 கோடி ரூபாய்க்கு விற்றுருவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாங்க போட்ட பணம், அது நல்ல சூழ்நிலையிலேயே பணம் வரும். அவங்களை எதுக்கு போலீஸ் பிடிக்க போகுது? அவங்களுக்கு எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? வராது. அதுதான் 8ஆம் இடம். அதிகமான பணத்தை கொடுக்கும். சின்ன முதலீடில், சின்ன ஒரு விஷயத்தில், ஒரு சின்ன ஒரு ஏக்கர் 1/2 ஏக்கர் வாங்கி போட்டேன் சார் நான் அந்த ஒரு பொருளை வாங்கி வச்சுருந்தேன் சார். நான் அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்ச பணத்தை வச்சு ஒரு 10, 30, 50 வாங்கி வச்சுருந்தேன். இன்றைக்கி நகையுடைய விலை என்னாச்சு? இப்படி ஒரு பொருள் சிறிய ஒரு முதலீட்டில் பெரிய ஒரு பணத்தை கொடுத்து மிகப்பெரிய பணக்காரன் ஆக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் சாமி கூடயே நிற்கும். இதை விட பெருசு 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் என்பது மிதம் மிஞ்சிய சேவிங். இந்த 8ஆம் இடம் என்பது நம்ம முதலீடு, நம்ம வந்து ஒரு சிட் ஃபண்டில் பணம் போடுறோம், ஒரு இன்சூரன்ஸில் பணம் போடுறோம்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஒரு பெரிய பணமாக வருது அப்படிங்கிறலாம் அந்த மறைமுகமாக இன்சூரன்ஸ் கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த 11ஆம் இடம், நாம் ஒரு இடத்துல இருப்போம், நமக்காக ஒருத்தன் உழைச்சிட்டு இருப்பான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனத்தினுடைய ஓனர்கள்லாம் டெல்லியிலேயோ பாம்பேலேயோ இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்களுடைய நிறுவனம் இருக்குது. யாரோ சம்பாரித்து கொடுத்துட்ருக்கான், எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கான். போதுமான படத்துக்கு, ஒரு கல்யாணத்துக்கு பல ஆயிரம் கோடியை செலவு பண்ணுறான். எங்கேயோ இருந்து பணம் வருது. அவர்களுக்கெல்லாம் 11ஆம் இடமும் பலம் பெற்று இருக்கிறது. அப்போது அதிமிஞ்சிய பணத்தை தரக்கூடிய பாவங்கள் தான் இதெல்லாம். ஒரு காலத்தில் நம்ம படிக்கும்போது ஜோதிடத்தில் இந்த 11ஆம் இடமும் பாவத்துவமும் சொல்லுவாங்க. இதை விட இப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு வழிகள் இருக்கு இல்லையா? நம்ம சொல்லுவோம், கடவுள் ஒரு பக்கம் நம்மளை அடைச்சா இன்னொரு பக்கத்தான் திறந்துருவார், அதுக்கான வழிகளை நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. ரொம்ப நேரம் ஆச்சு, 4 மணிக்கு மேலே ஆச்சு. 4:30 மணிக்கு டீ சாப்பிடலான்னு சொல்லி எல்லோரும் முடிச்சுட்டு, ஜாதகம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் இறங்குவோம்னு கீழே இறங்குறேன். அவர் வாசலில் உட்காந்துருக்காரு. ஐயா, நீங்கள் காலையிலேயே பார்த்தனே. ஐயா, நான் வந்து ஜாதகம் பார்க்க வரல. எங்கே வந்தீங்க? நான் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவன். நேரம் தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் உண்மையாக தான் சொல்கிறேன். நான் எந்த சமூகம், எல்லா சமூகமும் ஜாதகம் பார்க்கறதுக்கு வர்றாங்க. அவர் சொன்ன விஷயம் என்ன? நான் வந்து எல்லாருக்கும் கசாப்பு கடைக்கு ஆடு வெட்டி கறி கொடுக்குறவன். இப்போ அது அற்புதமாக சொன்னார். இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடுங்க, சிறப்புன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. வெள்ளிக்கிழமை நான் இதை சொல்லி முடிச்சுட்டேன், அப்புறம் மறந்துடுவேன். அவர் வந்து உட்காந்துருந்தார். சரி அப்படின்ட்டு, என்னையா விஷயம்னா, இந்த மாதிரி கசாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்யா, ஒரு நாளைக்கு 10 உருப்படி 15 உருப்படி சாகுது.
நான் எவ்வளவோ மாந்திரிகம் பண்ணி பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்து கொண்டு வந்து பெரிய பெரிய தகடெல்லாம் வாசலில் கட்டி பார்த்துட்டேன், ஆனால் நிற்கலை. 10 லட்ச ரூபாய்க்கு உள்ள பொருள்கள்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த தொழிலை தவிர வேறு தொழில் தெரியாது, இதுக்கு ஏதாவது பண்ணுங்க. அப்போ நான் அவரை சொன்ன வார்த்தை, நான் ஜோசியருங்கய்யா, ஜோசியம்தான் பார்க்க முடியும், நான் கோடாங்கி குறியெல்லாம் இல்லை, நான் தப்பெல்லாம் அடிக்கிற பழக்கம் இல்லை, உங்களால் முடியும்னு ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி அவர் அழுத அழுகை நம்ம மனசை அப்படியே உருக்கிடுச்சு. நான் எப்போவுமே அந்த ஸ்பாட்டுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போக மாட்டேன். சரி பரவாயில்ல வாங்கன்னு கிளம்பி ஒரு 10 பொருள்களை வாங்கிட்டு அவர் கூட்டிகிட்டு வந்த காரில் ஒரு 6 சகோதரர்கள், அவருடைய முஸ்லீம் சகோதரர்கள் தான் பூரா பேருமே 6 பேரும் எங்கள் அண்ணனுடைய வாழ்க்கையை மாற்றுங்க சார் வந்து நின்னாங்க. நான் இங்கே சொன்ன விஷயம், நான் ஒரு ஜோசியர், ஒரு இந்து, நீங்கள் ஒரு முஸ்லீம், ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் செய்யறதுக்கு தயாராக இருந்தால் நான் செஞ்சு கொடுப்பேன். போனோம், அந்த இடத்த 4 பக்கமும் சுற்றினோம், அதில் ஒரு 4-5 பொருள்களை கலந்து சுற்றி தொலைக்க சொன்னோம். இந்த பகுதியில் இதுக்கு நேர ஒரு முனியையா இருக்காருன்னு சொன்னேன். ஆமாங்க ஐயா, ஒரு 1 கிலோமீட்டருக்கு அது நேர இருக்கார் அப்படின்னாரு. சரி, நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். ஜோசியர்னா கிரகத்தையும் சாரத்தையும் இதையும் படித்தா போதாதுங்க சார், அந்த பவர் நமக்கு வேணும். ஒரு இடத்த சுற்றுறோன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அந்த இடத்துக்கு போன உடனே நமக்கு தெரியணும், அதுதான் பவர். அப்போ அவருக்கு நம்ம என்ன சொன்னோன்னா, 10 லட்ச ரூபாய்க்கு உள்ள ஆடுகள் இறந்து போச்சுல, ஒரு 2 ஆடை 2 கிடா குட்டியை அந்த முனியாவுக்கு நான் தானமாக கொடுத்துறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவருக்கு நேர ஒரு தேங்காயை உடைங்க, உங்கள் வாசலுக்கு முன்னாடி ஒரு தேங்காயை உடைங்க. வாசலில் ஒரு தேங்காய், பச்சை கற்பூரம், சந்தனம், குங்குமம், விபூதி, வெண்கடுகு, மருதாணி விதை இதெல்லாம் சேர்த்து கட்டுங்க, இதுக்கு சாம்பிராணி காட்டுங்க. இன்னைக்கு கூட நின்று கை கால கழுவி நான் வெளியே வந்துட்டேன், ஒரு ஆடு கூட சாகலை, 3 மாதம் ஆச்சுன்னு வந்தார். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களோட தெய்வம் இருக்கும், சாமி இருக்கும், கடவுள் இருக்கும். இதை எப்படி சார் கொண்டு வர்றது? இந்த வைப்ரேஷனை எப்படி வரும்? உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தோடு கேது, சனி, குரு சம்மந்தப்படணும். உங்களுடைய லக்னாதிபதியும் 5ஆம் இடத்த அதிபதியும் சம்மந்தப்படணும். நீங்கள் சொன்னால் நடக்கும், செஞ்சால் நிற்கும், கட்டு போட முடியும். இந்த கட்டடத்தை சுற்றி எதுவுமே அண்டக்கூடாதுன்னு ஒரு ரவுண்டு நான் சுற்றி வந்தேன்னா வராது, போட முடியும். அந்த திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது, நவக்கிரகங்களை நினைச்சுக்கோங்க, எப்போவுமே அதுதான் சிறப்பு. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் நான் கடவுளை தொடர்ந்து கும்பிட்டது உண்டு. இன்றைக்கி நான் கும்பிடாமே ஒரு இடத்துல இருந்து சாமி நினச்சா வந்துடும். கும்பிடணும்னு அவசியம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்கள் உடம்புல அது ஏறிடும், அந்த பவர் வந்துடும். நீங்கள் சித்தர்களே, நான் போய் எந்த சித்தரையும் கும்பிடாமையே ஒரு லாட்ஜில் தேனியில் படுத்திருக்கும் போது சித்தர் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். அப்போ தான் எனக்கு சித்தரை நம்மக்கிட்ட வந்துட்டாருன்னு ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் இருந்துச்சு. இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும். ஜோதிடத்தை மட்டும் பார்த்து நம்ம அதை பண்ணிட்டா மட்டும் போதாது. நிறைய விஷயங்களை கிட்டத்தட்ட நான் இதை அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஒரு பெருமையாகவும் உண்டு, எனக்கு ஒரு பெருமையும் உண்டு. அதில் இந்த ஜோதிடத்துக்குள்ள வந்து என்ன சாதித்தோம், என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட 5000 பேருக்கு மேலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, அதுக்கான வழியை நம்ம செஞ்சுருக்கோம். அப்படின்னா கடவுள் நமக்கு கொடுத்த அந்த பாக்கியம், இறைவன் அதுக்கு தான் அந்த 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம்ங்கிறது என்னங்கய்யா? குழந்தை, குலதெய்வம், பூர்வ புண்ணியம். 5ஆம் இடத்த அதிபதி லக்னாதிபதியோட ஏதாவது ஒரு வகையில் கனெக்ட் ஆகிட்டார்னா நீங்கள் சொன்னால் குழந்தை பிறக்கும். ஏன் அது வரைக்கும் அவங்க பண்ணாமல் என்ன? நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலை, வாக்கு அந்த இடத்துல வேலை செய்து புனிதமான தத்துவத்தை உருவாக்குது. இன்னொரு விஷயம், மரங்களை அடிக்கடி நடுங்கிற நான் சொல்கிறதுக்கான காரணம் நிறைய இருக்குது. ஜோதிடர்கள் உங்களுக்காகவும் சொல்கிறேன், உங்களுடைய கர்மாவையும் அந்த மரம் குறைக்கும்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 500 மரங்களை நான் நட்டிருக்கேன். ஏன்னா ஆயிரக்கணக்கான மரங்களை எனக்கு தர்றதுக்கு ஆள் இருக்காங்க, ஆனால் நட முடியலை. நடுவது பெரிய விஷயம் அல்ல, அதை காப்பாற்றுவது கடினம். மரத்தை நட்டு ரோட்டில் வச்சுட்டு சாக விட்டு போகிறதுக்காக நம்ம நடக்கூடாது. இப்போ நீங்கள் யாரெல்லாம் குரு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அரச மரம், சந்தன மரம் நடுங்க. உங்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் புதன் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ வாழை மரம், நாயுருவி அதுக்குரியது. செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்க கருங்காலி. இன்னைக்கு கருங்காலி ஒரு பெரிய இதாக ஓடிட்டு இருக்கு. கருங்காலி மாலை போடுங்க, மாலை போடுங்க, மாலை போடுங்க. எல்லாரும் போட்டுறாதீங்க சார். கருங்காலி அப்படிங்கிறது உங்கள் நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரமாக வருதான்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய செவ்வாயுடைய காரகத்துவம் பட்ட நட்சத்திரம் 4வதோ 6வதோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்லது 2வதாக கூட வரலாம். அப்படி இருந்தால் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பாபத்தன்மை உள்ள நிலைமையில் இருக்கக்கூடியவங்க கருங்காலி மாலையை போட்டுறாதீங்க. அது ரொம்ப ஒரு
நெகட்டிவான விஷயத்தை கொடுத்துரும். அப்போ கருங்காலி மரம் செவ்வாய்க்குரியது, சூரியனுக்குரியது வில்வ மரம், சந்திரனுக்குரியது மாமரம் பலாமரம், சுக்கிரனுக்குரியது அத்தி மரம், சனிக்குரியது வேப்ப மரம் வன்னி மரம், ராகுக்குரியது மருத மரம், கேதுக்குரியது தர்ப்ப புல் அருகம்புல் சொல்கிறோம். நீங்கள் இது மட்டும்தான் முக்கியம் இல்லை, எந்த மரத்தை வேணாலும் நடுங்க. ஒரு பையனுக்கு குழந்தை பிறந்து இறந்து போகுது சார். அப்போ அந்த 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவன் கேட்குறான், 2 குழந்தை இறந்து போச்சு, எனக்கு குழந்தை பிறக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, நான் எவ்வளவோ மருத்துவம் பார்த்துட்டேன் முடியலைன்னு. நான் அவன்கிட்ட சொன்ன பரிகாரம் என்னமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 மரத்தை உன்னுடைய குலதெய்வம் கொள்ள நடவு செஞ்சு அதை வளர்த்துட்டு வா. 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மரம் செழிப்பாக மேலே வந்துச்சுன்னா 2 குழந்தை உனக்கு பிறக்கும், அது அப்படியே தங்கும்னே. 2 மரமும் வளர்ந்தது. அவன்கிட்ட 2 பையன் இருக்கான். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா குடி அவனை விட்டுருவேன். இவன் தான் அந்த பையன். அதிகாரப்பூர்வமாக நம்ம செய்யணும்னா கிட்டத்தட்ட நம்ம ஜோதிடத்தில் பல ஆண்டுகள் பயணிக்கிறது முக்கியம் இல்லை. நாம் என்ன செய்தோம், இந்த ஜோதிடத்துறைக்கு வந்து நாம் என்ன செய்தோம், இதனால எவ்வளோ பேர் பலன் பெற்றாங்க. இப்போ வகுப்படுக்கிறத பற்றி ஒரு போட்டு போயிட்டார் நம்ம பிரகாஷ். நானும் கொஞ்ச நாள் வகுப்புலாம் எடுத்தேன். இப்போ அந்த ஞாபகமே இல்லை எனக்கு. நிறைய நண்பர்களை சார் வகுப்படுக்கீங்களா? வேண்டாம் சார், ஏன்னா வகுப்படுத்தா நம்மளையும் ஒரு போலீஸ் சாமியார்னு சொன்ன மாதிரி இவன் ஒரு போலீஸ் ஜோசியார்னு சொல்லிடுவாங்களோன்னு பயம் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி ராஜாசங்கர் ஐயா எடுத்த மாதிரி 300 ரூபாய்க்கு எடுக்கலாம்னா என்னால் எல்லாம் முடியாது. அவர் எப்படி தான் எடுக்கிறாரு தெரியும். 300 ரூபா 200 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாரு. 300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு எடுத்தால் எவ்வளவு சம்பாத்தியம் வரும். அது ஒரு தியாகமாக ஒரு 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 சாதாரணமாக அதை செய்கிறாரு, பெரிய விஷயம். அப்படி எடுக்கணும்னா அவர் மெனக்கிடணும், அன்னைக்கு நாள் பூரா மெனக்கிடணும், எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணணும். நீங்கள் நினச்சிருக்கீங்க எனக்கு என்னால் பேசுகிறதுக்கான வலைதளங்கள் எனக்கு இருக்குது, கிட்டத்தட்ட 3 யூடியூப் சேனல் இருக்குது, அதில் பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் இவ்வளவு படையெடுத்து இங்கெல்லாம் வந்து நேற்று அங்கே பேசி இங்கே பேசி நண்பர்களுக்காக நாம் மெனக்கட்டு வர்றோம் சார். டைம் இல்லை, நேரம் இல்லை, நட்புக்காக எப்போ கூப்பிட்டாலும். ராஜா சங்கரையா கூப்பிட்டார், இதுக்கு முன்னாடி 2 மீட்டிங் வர முடியல. ஆனால் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அந்த நேரத்தை ஒதுக்கி வரணும். இன்றைக்கெல்லாம் நிறைய ஃபோன்கால். ஞாயிற்றுக்கிழமை அந்த அரசு வேலை பார்க்குறவங்கலாம் இன்றைக்கி தான் வருவாங்க. நான் அதை கூட அவர் சொன்னேன், ஐயா நீங்கள் எவ்வளோ ஜாதகத்துக்கு வாங்குறீங்க? நான் 300 ரூபா வாங்குறேன். ஐயா 300 ரூபா கொஞ்சம் கூட்டக்கூடாதான்னாரு. என்ன இப்படி சீப்பாக வாங்குறீங்க? சீப்பாக வாங்குறோன்னு தான் விஷயம் இருக்கும், அதிகமாக வாங்குறோன்ட்டு விஷயம் இருக்காது. அவள் வாங்கிட்டு எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்களோ அவ்வளோ ஸ்பீடாக அவங்க போயிடுவாங்க. நம்ம அது பெரிய விஷயமாக எடுத்துக்க முடியாது. வெளிநாடு வெளியில் இருக்கவங்க கூட குறைய பணம் போடுறாங்க, அது வேறு விஷயம். நம்ம லோக்கலில் அதுக்கு மேலே நம்ம அதை செய்ய முடியல. ஆனாலும் கூட இந்த நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை அரசு துறையில் இருக்கவங்க பூரா காத்துட்ருக்காங்க. இப்போ இது நமக்கு கிடைச்ச என்ன வெட்டிது? நம்ம ஜோதிடத்தில் அமைச்சர்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டோம், அதிகாரிகளுக்கு ஜாதகம் பார்த்துட்டோம், நீதிபதிகளுக்கு ஜாதகம் பார்த்துட்டோம். அப்போ பெரிய பெரிய ஆட்கள் கூட ஜோதிடர்களை கண்டால் பணிந்து வணங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. நீ எவ்வளோ பெரிய கோர்ட்டில் நீதி தீர்ப்பு சொல்வார், உங்களை கண்ட உடனே ஐயா வணக்கம் தானே வந்து நிற்கிறாரு. அப்போ அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ ஜாதகம் பார்க்கணுன்னா உங்களை தேடி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்கள்கிட்ட பணிவாக வந்து நிற்கிறாங்க இல்லையா? அந்த வாக்கு பலிதத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் குலதெய்வம் ரொம்ப 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 முக்கியம் சார். குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப 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 முக்கியம். இதுக்கு நீங்கள் அதை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன பேச வந்தோமோ அதை மறந்துடுவோம், என்ன பேசணும்னு தெரியாது. அப்போ நம்ம பேசும்போது மாறிடும். இதில் குலதெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டோன்னா ஜெயிச்சிடலாம். எத்தனை பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக. இப்போது நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல முனி இருக்கா காளி இருக்கான்னா அந்த இடத்துல நின்றா தெரிஞ்சிடும், என்கிட்ட வந்துடும். சாமி இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு அம்மா வந்து புடதி நரம்போட இழுத்துக்குச்சுங்கய்யா. நான் வந்து ஒரு 3-4 மாதமாக மதுரையில் ஆஸ்பத்திரியில் இருந்தேன்னு வருது. அது புடதி நரம்பு இழுத்துக்கலாமா? முனியப்ப சாமி முனி உனைய ஓங்கி அரைஞ்சிருக்குன்னு அந்த அம்மா மிரண்டு முனி அடிச்சிருச்சா. ஐயோ ஐயா இதை எதையாவது சரி பண்ணுங்கன்னு. கண்டிப்பாக அதை சரி பண்ணோம் ஐயா. அந்த வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டை சுற்றி வரும்போது அந்த கன்னி மூளை இருக்கு இல்லையா, கன்னி மூலையில் போய் அப்படி நிற்கும்போது என் கண்ணை மூடும்போது அப்படியே ஒரு சூழலத்தோடு ஒருத்தர் வந்து நிற்கிறார். கண்ணை திறந்தா காணா, மூணா நிற்கிறார். அப்போ அவருடைய மாமனாரை ஒருத்தரை கூப்பிட்டேன் ஐயா இங்கே இதுக்கு நேரம் ஏதாவது முனியையா இருக்காரா? ஆமையா இருக்காரு. அப்போ அவர் போகிற பாதையில் இது அந்த பாதையை இந்த படுவாய் பயில 2 பேர் சேர்ந்து முனி ஓடுறதுக்கு நெட்டுக்கு பாதை ஒரு தெரு இருந்திருக்கு. அந்த தெருவை பக்கத்து இடத்துக்காரரும் இவருமா சேர்ந்து ஒரு 8 அடியோ 10 அடி பாதை ஆளுக்கு 5 அடியாக பகுந்து வேலி போட்டாங்க. அப்போ அவர் எதில் போவார்? புழதில் தானே மிதிப்பார்.
அடிப்பாரா இல்லையா? அப் அந்த அம்மா கேட்குது, ஐயா நான் வரவா வரவா அப்படின்னு கேட்குறாரு, உள்ளே வரவான்னு கேட்குறாரு. இது நம்ம என்ன செஞ்சோம்? ஒன்றுமே செய்யலை. அந்த 5 அடியை நீங்கள் பிரித்து போட்டுருங்க. அதுக்கு இடையில் அந்த பக்கம் ஒருத்தர் வீடு கட்டினார், அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க. இதை பிரித்து போட்டுருங்க. இந்த 5 அடியை தள்ளி உள்ளே போட்டு, ஐயா நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோன்னு தேங்காயோட சாமி கும்பிட்டுக்கோங்க, இந்த புடதி நரம்பு சரியாயிடும். ஐயா அந்த அம்மாவுக்கு சரியாயிடுச்சு. இது ஒரு பெரிய பரிகாரம் இல்லைல்ல? தெய்வத்துக்கு முன்னாடி குறுக்க நம்ம நிற்க முடியாது. இன்னைக்கும் நான் வீடு கட்டி போய் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு பெரிய காஞ்சாமணி முனி இருந்திருக்கு, எனக்கு தெரியாது. அது என் வீட்டுக்குள்ள வந்து படுத்துக்குச்சு. படுத்துட்டு அது என்ன செய்யுதுன்னா, காலையில் எழுந்திரிச்சு நான் தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன் செடிகளுக்கு. வீட்டில் சொல்கிறது உண்டு, வந்தால் எல்லாருக்கும் டீ கொடுங்கம்மான்னு. ஒரு அம்மா வந்து சொல்லுது, இல்லை அவங்களுக்கு பழைய கஞ்சியும் பச்சை மிளகாய் வேணுமா. நான் போய் கேட்குறேங்க அவர்கிட்ட, ஐயா உங்களுக்கு என்ன வேணுமா? என் ஏரியாவில் வந்து நீங்கள்லாம் வீடு கட்டிக்கிட்டு என்னை எவனையும் மதிக்கிறதில்ல, எல்லாரையும் சங்கிலியை மீது பண்ணாங்குது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வாதாடியும் அவர் விடலை. அப்போ தான் நாம் வணங்கக்கூடிய குலதெய்வம் நம்மளை காப்பாற்றும். என் பின்னாடி வந்து கை வச்சுச்சு. நான் இருக்கும்போது ஏன் பயப்படுறேன், அந்த சாட்டை அடி அவனே அப்படி ஒரு பொருளாங்க அடித்தேன் சார், விரட்டி. அது கிட்டத்தட்ட 7 அடி இருப்பார் அவர். சொல்லிட்டு போகிறாரு, உன்னிட்ட பவருக்குனால அடித்து விரட்ட, என்னை எவனையுமே மதிக்கலைன்னு. காலையில் எந்திரிச்சேன், இங்கனுக்குள்ளே எங்கனையோ ஒரு முனியா கோயில் இருக்குது, கண்டிப்பாக பார்த்துடணும். அதுகிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிடணும். நம்ம எத்தனை நாளைக்கு காப்பாற்ற முடியும்? மறுநாள் காலையில் போய் பார்த்தாங்க. டீ கடை கேட்டால் அங்கே இருக்க ஒரு கோயில், அதில் கும்பாபிஷேகம் முடியும். அங்கே போய் போனோம். வருடம் அந்த முனியப்ப சாமி கோயிலில் மேலே ஏறி நானே அவருக்கு பூஜை பண்ணுறேன். அபிஷேகம்லாம் பண்ணி பொங்கல் வைக்கிறோம். எந்த குறைபாடும் இல்லை. தெய்வங்கள் யாரையும் கெடுக்காது. ஆனால் தெய்வத்தை நாம் மறுக்கணும், அதை நம்ம எதுக்கணும்னு நினச்சா நம்ம ஜெயிக்க முடியாது. இப்போ இதே மாதிரி நீங்கள் அவரவங்க ஜாதகத்தில் அவங்கவுங்க தான் ஆயில். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நினச்சிக்கணும். என் மருமக ஆயிலி நட்சத்திரத்தில் கட்டிட்டு வந்தேன், மாமியாரை கொண்டு வருவான்னு சொல்லி நிறைய ஜாதகங்கள் நின்று போதுங்கய்யா. அது பெரிய பாவதோஷத்தை நம்ம ஜோதிடர்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஆயிலி நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தா மைனுக்கு, மாமியாருக்கு ஆகாது. மூல நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தால் மாமனாருக்கு ஆகாது. இந்த ஒரு விஷயம் இருக்குது. நாம் பிறக்கும் போதே கடவுள் நம்முடைய ஆயிலை எழுதிடுறானா இல்லையா? நம்ம பையன் வந்தோ நமக்கு மருமக வந்தோ நம்முடைய ஆயிலை அழிக்க போகிறதில்ல, கன்ஃபார்மாக இல்லை. இது ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது. இப்போ நமக்கு 8ஆம் இடம் ஆயிலுங்கிறோம், நம்ம கணவருக்கு 2ஆம் இடம் தானே ஆயில். இந்த 2ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பலமாக பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு ஆயிலிய நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகம் வரும்போது இப்போ இந்த பொண்ணுக்கு சேர்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் பலமாக இருந்தா, உங்கள் அம்மாவுடைய ஜாதகத்தில் அவங்களுடைய 8ஆம் இடம் பலமாக இருந்தா, இந்த மருமகம் வந்து கொள்ள முடியாது. அவங்கவுங்க ஆயில் அவங்கவுங்களுக்கு பிறக்கும் போதே எழுதியாச்சு, திரும்ப யார் எழுத போகிறா? இது ஒரு தவறான கண்ணோட்டம். மாமனாருடைய ஜாதகத்தில் அவருக்கு ஆயில் பாகம் பலமாக இருந்தால், உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் அப்படி தான் பார்க்கணும். நம்ம அப்பாவுக்கு ஆயில் பார்க்க போகிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்தை பாருங்கள். அது பலமாக இருக்கிற போது மருமக வந்து கொல்ல மாட்டா, கொன்ற முடியாது. அப்படி ஒரு இது இருக்கா? இல்லை. மருமக எப்போ வருது? யாரோ பெற்று உங்களுக்கு தானமாக கொடுக்கறதே பெரிய புண்ணியம். இன்னைக்கு பொண்ணே கிடைக்கல. ராஜாசங்கர் ஏட்டெலாம் 2 மாப்பிள்ளை இருக்குங்கிறாரு, பொண்ணு கிடைக்கல. மருமக கொடுக்குறோம் தாங்க, பெரிய விஷயம். மருமகளை மகளாக பார்த்தோம்னா பெரிய சிறப்பு. அதுதான் நமக்கு ஒரு மகாலட்சுமி. ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை வழிபாட்டை கண்டிப்பாக, இது நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கேன், இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு அம்மா எல்லாத்தையும் இழந்துட்டு தற்கொலை பண்ண போகிறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்து நேர இந்த தனசேகரன் ஐயா போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த அம்மா வர்றாங்க. நான் அந்த நெல்லியாவரம் மட்டும்னால இதை சைடாக தான் பார்ப்பேன் ஜோசியத்தை. அந்த அம்மா வந்து ஓடவும் ஓடியார், ஒருத்தரை பார்த்தா தெரிஞ்சிடும் இவங்க ஏதோ ஒரு பதட்டத்தில் இருக்காங்கன்னு. அந்த அம்மா ஓடவும் ஓடியாரமாக இருக்கும். அந்த அம்மாவை தான் கூப்பிட்டேன். என்னம்மா விஷயம்? ஐயா எனக்கு ஜாதகம் இல்லை, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார், எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு எங்களை வெளியாகிட்டாங்க. இப்போ 3 பொம்பளை பிள்ளை இருக்குது, கொத்தனார் வேலை பார்த்து கஞ்சி குடிக்கிறேன். நான் இந்த 3 பொம்பளையும் கரையேற்ற முடியாது, சாகணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒருத்தர் வந்தவர் கூப்பிட்டு உங்கள் அட்ரஸை கொடுத்து இந்த இடத்துக்கு போச்சோன்னார். எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னாரு. நான் ஒன்றுமே சொல்லலைங்க, எல்லாத்துக்கும் மேலே இறைவனை கும்பிட்டேன். கடவுளே என்னை நம்பி வந்தவருடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றணும் நினச்சிட்டு
அம்மா ஒரு 5 ரூபாய்க்கு தாமரைப்பூ வாங்க முடியுமா? முடியும். வெள்ளிக்கிழமை ஒரு தாமரைப்பூ வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் 1 to 2 சுக்கர உரையில் வீடை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டை அடைச்சிருங்க. ஃபோன் இருந்தால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளும் நீங்களும் சுற்றி ரவுண்டாக உட்காந்துக்கோங்க. நடு சென்டரில் கீழே ஒரு இலையை விரித்து பச்சரிசியை மஞ்சள் கலந்து வச்சு அதுக்கு மேலே இந்த தாமரைப்பூ வச்சு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத எழுதி அதுக்குள்ளே வச்சுருங்க. கிடச்சிரும். அந்த அம்மா கேட்ட கேள்வி என்னென்னா, என் வீட்டுக்காருக்கு சேர வேண்டிய சொத்து ஒரு 2 ஏக்கரு என் கொழுந்தம் பட்டா போட்டுக்கிட்டு எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு விரட்டி விட்டான். அந்த சொத்து வந்தால் பொழைச்சிக்குவோம், அந்த சொத்து வந்துடணும்னு எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த அம்மா எழுதி வச்சு பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நடந்துட்டா என்கிட்ட வந்து சொல்லுங்கள். பண்ணிவிட்டு அதோட மட்டும் அவங்கள விடலைண்ணா, டெய்லி வீட்டில் விளக்கேற்றணும். அந்த வெள்ளிக்கிழமை அந்த 1 to 2 மணிக்கே ஒரு வெங்கல பாத்திரத்தில் வெங்கல தாம்பாளத்தில் பச்சரிசி மஞ்சள் கலந்து வச்சு அதுக்கு மேலே தேங்காயில் மஞ்சள் பூசி குத்தலை வச்சு அதில் சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு பூ வச்சு 48 நாளும் தொடர்ந்து நீ விளக்கேற்றணும். இந்த விஷயம் 20 நாளில் நடக்கலாம், 25 நாளில் நடக்கலாம், அல்லது 48 நாளுக்கு அப்புறம் கூட நடக்கலாம். 21வது நாள் அந்த அம்மாவுக்கு ஒரு புனிதமான நிகழ்ச்சி நடந்தது. 21வது நாள் இந்த அம்மா கொண்டு போய் இந்த வழிபாடு ஆரம்பித்த 1 வாரத்தில் இவங்களுடைய சின்ன மாமனாருக்கு சேர வேண்டிய சொத்தையும் சேர்த்து இவங்க குழந்தை பட்டா போட்டுக்கிட்டான். உங்களுக்கு தர முடியாது. அவங்க கேஸ் போட்டிருக்காங்க சார், இவங்க கேஸ் போடலை. இவங்ககிட்ட கேஸ் போட பணம் இல்லை. அந்த சின்ன மாமனார் மயம் சேர்க்குறான் சார் இவரை. இந்த அம்மா இந்த வழிபாடு பண்ணி 1 வாரம் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு தோணுது, பாவம் அந்த குடும்பம், அந்த குடும்பத்தையும் சேர்ப்போன்னு. அந்த இவருடைய அண்ணனுக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கு. இந்த 2 ஏக்கருக்கு அவங்களும் சொந்தக்காரவங்க, அவங்களுக்கு இதில் பங்கு இருக்குன்னு அவன் சேர்த்து கொடுத்தான். நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு, இந்த இடத்தில் இந்த குழந்தைகளுக்கும் பங்குண்டு. அந்த இடம் 2 கோடிக்கு போனது. சோத்துக்கு வழி இல்லாத குடும்பத்துக்கு 2 கோடி கிடைச்சது. எது கிடைச்சது? வெள்ளிக்கிழமை வழிபாடு. இதை சொல்வதற்கான வாய்ப்பும் பழிப்பதற்கான வாய்ப்பும் நமக்கு எப்படி கிடைச்சது? 2ஆம் இடத்துல கேதுங்கய்யா, எனக்கு 12ஆம் இடத்துல சனிங்கய்யா. சனி கேதை பார்க்கிறது. குரு 6ல் உட்கார்ந்து கேதுவையும் இந்த சனியையும் பார்க்குறாரு. அப்போ அந்த சுபத்தன்மை வந்துருச்சா? என் ஜாதகத்தில் லக்கணாதிபதியோடு 5ஆம் இடத்து அதிபதி சேர்ந்து 7ஆம் இடத்துல உட்கார்ந்து லக்கணத்தை பார்க்குது. எப்போதும் என் கூட என் தெய்வம் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. நான் இங்கே வந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. நீங்கள் என்னையே ஒருத்தர் வேகமாக பேசணும்னு வந்தாருன்னா ஒரு 10 அடி எழுதி வருவார். நான் இப்போ நெல் பிஸ்னஸ் பண்ணும்போது பல கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுவோம். அப்போ பல பேருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்காங்க. அங்கேருந்து கோவமாகிட்ட போய் பேசணும்னு ஒரு 10 அடிக்கு அங்கிட்ட நின்றுவாங்க. இதற்கான வாய்ப்பு எப்படி வரும்? இதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒரு தொழில் பண்ணுறாரு, தொழில் பண்ணுறவரால் பணம் கொடுக்க முடியல, ஒருத்தருக்கு பணம் கொடுக்க முடியல. அவன் சொல்கிறான், இந்த டேட்டில் நான் வருவேன், நீ பணத்தை எடுத்து வைக்கலாம், உன் கடையெல்லாம் அடித்து நொறுக்கிடுவேன். அவங்க பையன், அவங்க அம்மா, அவங்க அப்பா 3 பேரும் அந்த டேட்டு நாளைக்கு இன்றைக்கி வர்றாங்க. எப்படியாவது இதுலேருந்து காப்பாற்றுங்க சார். நானாக காப்பாற்ற முடியும்? நம்ம என்ன கடவுளா? அது என்னமோ பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. அவர் நான் சொல்கிறத கேட்டுட்டு போகிற மாதிரி பண்ணுங்க. அப்போ நான் கொஞ்சம் நேரம் நினச்சேன், நான் குலசாமியை தான் நினைப்பேன், என்னுடைய தெய்வத்தை தான் நினைப்பேன். கடவுளே இவங்களை காப்பாற்று, எனக்கு ஒன்றும் தெரியல. சரி, ஒரு 5-6 பொருட்களை எடுத்தோம். பன்னீர், வெட்டி வேறு. பன்னீருக்கு வெட்டி வேருக்கு பவர் இருக்கா? பச்சை கற்பூரம் 3ஐயும் கலந்து மஞ்சள் பொடியோடு சேர்த்து கடை முழுவதும் தெளிச்சிருங்க. வாசல்லையும் தெளிச்சிருங்க. எலும்புச்சம்பழம், தேங்காய், மல்லிகைப்பூ, சந்தனம், குங்குமம், விபூதி எல்லாம் சேர்த்து வாசலில் கட்டுங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருங்க. உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, உட்காந்துருங்க. வேகமாக வருவார், சொல்கிறத கேட்டு போயிடுவார். அதே மாதிரி அவங்க உட்காந்துட்டாங்க. ஆனால் அவர்கிட்ட நீங்கள் எதுவுமே பேசாதே, அமைதியாக இருங்க. பயங்கரமாக ரொம்ப ஸ்பீடாக வந்தாலுங்க கடைக்கு வந்ததுக்கப்புறம் உட்காந்துட்டு, என்னை நீ என்னமோ பண்ணிட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் என்னமோ என்னை செஞ்சுட்ட, நான் அங்கேருந்து ரொம்ப கோபமாக வந்தேன், உன்னை ஏதாவது பண்ணிடுவோம்னு நினச்சி வந்தேன், ஆனால் பண்ண முடியல, என்னை என்னமோ கட்டிட்டேன், நீ என்னமோ கட்டு போட்டிருக்கேன்னு இருக்காரு. நான் என்ன சாமி செய்வேனா, நான் கடங்காரேன்னு இருக்கார் அவர். நீ கடங்காரன் தாயா, நீ என்னமோ என்னை பண்ணியிருக்க, நான் கடைக்கு வந்தோன்னே என் மனசு மாறுது. அப்படியே மாதம் ஒரு செக்கு போட்டு கொடு, நான் வாங்கிக்கிறேன்ட்டு போயிட்டார். இப்படித்தான் சார் நம்முடைய பரிகாரமும் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய ஜோதிடமும் ஜெயிக்குமே தவிர வெறும் கட்டத்தை வச்சே நம்ம பார்த்துட்டு போக முடியாது.
கட்டத்தில் கிரகங்களையும் இணைத்து நம்ம பார்க்கணும். இப்படி பண்ணுங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ரொம்ப நன்றி. இன்னும் மென்மேலும் வளர இந்த ஸ்டார் தமிழ்நாடு அறக்கட்டளையுடைய இன்னும் நிறைய சிறப்பாக வளரணும். ஐயா இன்னும் கிளாஸுக்கு 5000 10,000 போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்பவே அதுக்கு மேலே போகலை. ஆனால் நல்லா போயிட்டுருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி.